வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3280 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3260 சப்போர்ட்டை வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனர்லேருந்து கொஞ்சம் படிப்படியாக மார்க்கெட் 3260 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் அது பலன் கொடுக்காம 260 உடைச்சிட்டு கொஞ்சம் 3235 வரைக்கும் கீழே வந்துடுச்சு. ஆனால் கீழே வந்த மார்க்கெட் அங்கேயே நிற்க முடியாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 3260 விட்டு கொஞ்சம் சப்போர்ட் எடுத்த உடனே திருப்பி 3320 வரைக்கும் போய் அது பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 3220க்கு கீழே இந்த வந்த பகுதியை தவிர மிச்சப்படி எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு அது பக்கமாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இந்த 3260க்கு மேலே ப்ரைஸ் நின்றுட்டுருக்கிற வரைக்கும் நம்ம செல் பண்ணுற வாய்ப்புக்கு போக முடியாது. தொடர்ந்து நேற்று என்ன ஃபாலோ பண்ணுமோ அதை தான் திருப்பியும் ஃபாலோ பண்ண போகிறோம். க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 3260 சப்போர்ட்டை வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.